பெட்டி பெட்டியா சாப்பாடை லோட் பண்ணிட்டு சாப்பிட வந்துட்டேன். ஹாய், வெல்கம் ஹோம். டயட் கான்ஷியஸ் எனக்கு போய் இப்படி எண்ணெய் போட்டதெல்லாம் கொடுத்து. ஓ மை காட், நடிக்காத. எனர்ஜி இல்லாம மயக்க போட்டு விழுற ஸ்டேஜ்ல போக கூடாதுன்ட்டு ஜூஸ் கொடுத்துருக்காங்க, ரெட்டல்மெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், இதுதான் கடைசி ஃபினிஷிங். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இஃப்தார் பாக்ஸோட விருந்தாளி வாசனையிலே வந்துட்டாரு. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு ஐயா. ஒன்னும் ஆகாது, நாங்க கூட்டு போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. இந்த மாதிரி சமைக்கிறவங்க கையில முத்தம் தான் கொடுக்கணும். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மதியானம் இப்ப நிறைய சாப்பிடுவீங்க, இப்ப நைட் சாப்பிடல, இப்ப கம்மியா தான் சாப்பிட்டுருக்கீங்க. இனிமே சாப்பிடணும், இப்ப நிறைய சாப்பிட்டுருக்கேன். கவலைப்படாதே, அனைவரும் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? என்னதான் வெளியூர் இருந்தாலும் உள்ளூர் பிரெட் அல்வா மாதிரி வருமா? ஹலோ ரகு தாப்பா ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு ரகு தாப்பா சேனல். என்னடா பெட்டியை தூக்கிட்டு எங்கே ஊரை விட்டு கிளம்பிட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிடையாதுங்க, பெட்டி பெட்டியாக சாப்பாடை லோட் பண்ணிவிட்டு சாப்பிட வந்துட்டேன். நல்ல வேளை கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தா பெட்டிலேருந்து பிச்சுன்னு சாப்பாடெலாம் கீழே போயிட்டுருக்கோம். சரி, ஓகே, இந்த 2 பெட்டியுமே நீங்கள் சாப்பிட போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. கூட ஒரு 2 கெஸ்ட்டை நான் வேறு இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதம் மட்டும் கிடைக்கக்கூடிய இந்த இஃப்தார் பாக்ஸை வந்துட்டு சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அப்படி என்ன இருக்குது, நிறைய பேர் வந்துட்டு இஃப்தார் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி, நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதே பில்டப் நம்மளும் கொடுப்போமே. என்னடி சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இஃப்தார் பாக்ஸை போய் கஷ்டப்பட்டு நான் போயிட்டு 6 மணிக்கு முன்னாடி லைனில் போய் நின்றுட்டு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நம்ம ஏரியா கிட்ட தான் இருக்குது. ஸோ வந்துட்டு என்ன கடைலாம் நம்மளுக்கு தெரில, கூட்டமாக இருந்தது. சரி, கூட்டமாக இருக்கிறது தானே ஃபுட்டு நல்லாயிருக்கும், அப்படி தான் நம்மளோட மைண்ட் செட்டு. ஸோ அந்த மைண்ட் செட்டோட போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ லெட் அஸ் வெல்கம் 2 கெஸ்ட். கம் ப்ளீஸ் கம். ஹலோ, ஹாய், வெல்கம் ஹோம். வெல்கம் பாப்பிமா. பார்த்தீங்களா, சோறு உடனே உங்க வீட்டுக்கு வந்துடுது. க்யூட்டான 2 கெஸ்ட்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து ப்ளஸ் நம்மளோட கேமராமேன் மிஸ்டர் ரகு அவங்களும் சேர்ந்து இந்த இஃப்தார் பாக்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன ஐட்டங்களோ. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, எதுக்காக வந்திருக்கீங்க இந்த வீட்டுக்கு நீங்க 2 பேரும்? சாப்பிட்டதே இல்ல. ஓப்பனா சாப்பிட வந்திருக்கோன்னு சொல்றாங்க பாருங்க, எந்த அளவுக்கு இருக்காங்க இவங்க. சாப்பிட்டதே இல்ல. இதுல நீ சாப்பிட்டதே இல்ல, அதனால தான் உன் கண்ணு முன்னாடி உட்கார வச்சுட்டு நான் மட்டும் சாப்பிட்டு ஒழுங்கு ஏற்றிட்டு கிளம்பிடலான்னு வந்தேன் நான். அசிங்கப்படுத்துறேன், இன்சல்ட் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா கை ஓங்க வந்தது. சோறுன்னு சொன்னோன்னே மெதுவா தட்டி எனக்கும் கொடு. சோரோட பவருங்க, சோரோட பவர். சரி, ஓகே, இப்போ இஃப்தார் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, இஃப்தார் பாக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் கெஸ்ட்டுன்னு சொல்லி 2 பேரை வந்து இன்வைட் பண்ணேன். அந்த கெஸ்ட்டையே வந்துட்டு போய் தட்டு எடுத்துட்டு வாங்க, ஸ்பூன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ கெஸ்ட்டு வாங்க, கெஸ்ட் இதோ வந்துட்டேன். பார்த்தீங்களா எங்கள் கெஸ்ட்டு எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்காங்க ஃபுட்டுன்னு சொன்னோன்னு. வாங்க உட்காருங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இஃப்தார் பாக்ஸை ஓப்பன் பண்ண போகிறோம். இது வந்துட்டு டிஷ்யூ பேப்பரும் வுட்டு ஸ்பூனும் எடுத்தாதான் தெரியும் வெளியே. இதுவும் வெளியில் எடுக்கணுமா? சரி, இல்லை சொன்னால் நம்ம மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். சாரி, எனக்கு தெரியாது. பாருங்க, 2 ஸ்பூன் இருக்கு, குட்டி ஸ்பூன், பெரிய ஸ்பூன். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. ஓகே, அதுதான் இருக்கு. இது என்னது இது? ரகு, இந்த ரொட்டி ரகு நான் ரொட்டியா? குப்புஸ் ரொட்டி. குப்புஸ் இது இதுக்கெல்லாம் தருவாங்க. மயோனீஸ் கிட்ட, தந்தூரி கிட்ட. இது என்னது? சமோசா. பாருங்க, இங்க வாங்க. 2 சமோசா, சிக்கன் சமோசா, 2 சிக்கன் ரோல், 2 வடா. ஓட்ட வடா. ஜோக் இல்ல இல்லையா? இது வந்துட்டு ஹலீம். ஆமா, ஹலீம். திஸ் இஸ் ஹலீம். இது என்ன விஷயம் ஹலீம்னா, மட்டனோட இது இருக்குல்ல, மீட்டு, அந்த மீட்டை போட்டு வெறும் இது பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த இது சாசியா பண்ணுவாங்க. வெறும் அது பயங்கர ஹெல்த். அது வந்து ரம்ஜான் மட்டும் தான் கிடைக்கும். திஸ் இஸ் ஹலீம். பாத்துக்கிட்டீங்களா? ஹைதராபாத்தோட மும்பையோட ஸ்பெஷல் ஃபுட் அது. இது பரவாயில்லைங்க, இதெல்லாம் நம்ம பழக்கம் ஆயிடுச்சு. ஸ்வீட்டான்னு கேக்குறா. அது ஸ்வீட் இல்ல, அது வந்துட்டு ஹலீம், அவ்வளவுதான். அது என்ன கேட்டகரியில செய்யறோம்னு எனக்கு தெரியாது. இது சாஸ்ன்னு நினைக்கிறேன். ஒரு டப்பா ஃபுல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. சாஸ் கிடையாது, தக்காளி சட்னி. தக்காளி சட்னியா? இது வந்துட்டு குனாஃபா. குனாஃபா.
அதான் அது பேர் என்ன குனாஃபா? குனாஃபா அதான் ஆமா டெசர்ட்டா டர்க்கிஷோட டெசர்ட்டா. படைச்ச பிள்ளைங்களா இருக்கிறாங்க, டக்கு டக்குன்னு சொல்லுதுங்க. இதுவா நானா இருந்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. ஓகே, 1க்கு 2 அலிமா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்னது இது? இதுதான் பாயாசம் நினைக்கிறேன். பாயாசமா? A few minutes later. மயனீஸ் மாதிரி தான் இருக்கு. இல்ல அது அந்த கடை பேரு மைனஸ் மாதிரி தான் இருக்கு. மயோனைஸ் தான், மாதிரிலாம் இல்ல. மைனஸ் தான், அதுல தான் எண்ணெய் ரொம்ப அதிகமா இருக்கு. சே, எனக்கு டயட் கான்ஷியஸ், எனக்கு போய் இப்படி எண்ணெய் போட்டதெல்லாம் கொடுத்து. ஓ மை காட், நடிக்காத. பாருங்க இது ஷவர்மா. பாத்தியா? இது என்னது இது? என்னது இது? தெரியலையே. என்னது இது? சிக்கன் பீஸ் நினைக்கிறேன். ஓ மை காட், பாருங்க சிக்கன் பீஸ் 2, தந்தூரி பீஸ் 2 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணுமே. இதுனா தெரியுமா? பேரிச்சப்பழம். இது வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் நோம்ப. இதை வச்சு தான் நோம்ப ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா காலையிலேருந்து அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கும் போது என்ன ஆகிடும், வயிற்றுல கேஸ் ஃபார்ம் ஆகிடும். அந்த கேஸை வந்து இயற்கை முறையில் நம்ம வெளியேற்றணும்னா இந்த பேரிச்சப்பழம் சாப்பிட்டோன்னா வந்துட்டு கேஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட குரானில் இருக்குது. அவங்க அப்போவே எவ்வளோ சயின்டிஃபிக்காக யோசிச்சிருக்காங்களே இந்த குரான் எழுதுறவங்க, செம்ம. அதனால் நம்ம நோன்பு திறக்கும் போது ஃபஸ்ட்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தான் நம்ம நோன்பு திறக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம். அதுக்கப்புறம் செகண்ட் ஐட்டம், குடிக்கும் போது விற்கிக்க கூடாதுன்னு தண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரொம்ப எனர்ஜி இல்லாமல் மயக்க போட்டு விழுற ஸ்டேஜில் போகக்கூடாதுன்ட்டு ஜூஸ் கொடுத்துருக்காங்க, மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவர் வர ஆரம்பிப்பார். அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். பிரியாணி. பிரியாணியா? பிரியாணியா இது? அப்படி இழுக்கிற. திஸ் இஸ் சிக்கன் பிரியாணி, கேரளா ஸ்டைல் பிரியாணின்னு நினைக்கிறேன். ஒயிட் பிரியாணி. பா என்னமா கொடுக்குறாங்கப்பா, வேற மாதிரி. இன்னொரு பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிடும். ஆக்சுவலி இந்த 2 பாக்ஸில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, அமௌண்ட்டும் டிஃப்ரெண்ட் தான். இது 550, அது 850. ஸோ இது வந்துட்டு 850 ஐட்டம்ஸில் வந்துட்டு கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ 550 ஐட்டம்ஸு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த 550 ஐட்டம்ஸ்லேயும் ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அந்த பேப்பர் ஸ்பூனு, வுட்டு, டிஷ்யூ பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் ஓப்பன் பண்ணி காட்டணும்னு சொல்லிடாதீங்க கேமராமேன். அப்புறம் இதுவும் வந்துட்டு அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம், இதையும் ஓப்பன் பண்ணி போடுவோம் அந்த இடத்துல. அதான் வடை இருக்கே, அதே சிக்கனு, அதே ரோலு. அப்புறம் இதில் பார்த்தியா பிரெட் அல்வாலாம் கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், இதுதான் கடைசி ஃபினிஷிங். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. இதுக்கு பிரியாணி பிரெட் அல்வாவே கொடுக்கல. அது பணக்காரங்க சாப்பிட மாட்டேங்கடி, என்ன மாதிரி ஏழைங்களாம் பிரெட் அல்வா சாப்பிடுவாங்கன்னு பிரெட் அல்வா வச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி ஆனந்தமாக இருக்குது பிரெட் அல்வாவை பார்த்த உடனே. அதே மாதிரி பேரிச்சப்பழம், வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் பாரு பிரியாணிக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னது இது? குழம்பு, அந்த ரைத்தா குழம்பா, பிரிஞ்சால் குழம்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாரு அதுல வேற பிரியாணி இருக்கும். இதுதான் அலீம். ஏய் அலீம் இல்லையா இது? இது நோம்பு கஞ்சி. அது ஃபேக். ஓ மை காட், நோம்பு கஞ்சி. எஸ் ஆமாம், நோம்பு கஞ்சி. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நோம்பு கஞ்சி. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. ஒரு தடவை ரகு இதே மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை சாப்பிட்ட உடனே அப்படியே மயங்கிட்டேன் நான். என்னடா நோம்பு கஞ்சி இவ்வளோ நல்லா இருக்கே அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குது நோம்பு கஞ்சி. இதை கொஞ்சம் வித்தியாசமாக நோம்பு கஞ்சி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 ஜூஸ் ஐட்டம் போட்டிருக்காங்க. இது என்னது? பிரிங்க. இது வந்து சிக்கன். இது வந்து சிக்கன் 65 மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு சிக்கன் கிரில்லாக இருந்ததா, சிக்கன் கிரில் 2 பீஸ் கொடுத்துருந்தாங்க. ஏதோ ஒன்று தந்தூரியோ கிரில்லோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. இது வந்து 65 பொரிச்சு கொடுத்துருக்காங்க ஜி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கேயும் வராப்பில் நம்ம ஆளு சிக்கன் பிரியாணி. அது வேற பிரியாணி. அதான் அது கேரளா சிக்கன் பிரியாணி, வெள்ளை பிரியாணி. இது வந்து நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு நகை இல்லை, நம்மையும். ஓகே, இது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கிற பிரியாணி. முட்டைலாம் இருக்குப்பா அதுல. இதுனா பாக்கிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல முட்டை பிரியாணின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. சார், விஷயம் கன்ஃபர்ம்டு, டாப் சீக்ரெட். எம்பி டெல்லின்னு யாரையும் ட்ரை பண்ணாதீங்க. உங்க 112 ஃபோன் வேணும் டாப் ஆயிட்டு இருக்கு. எவ்வளோ ஒரு பில்டப்பா நம்ம வந்துட்டு இது பண்ணா. ரயில்வே ஸ்டேஷன்ல கொடுக்குற முட்டை பிரியாணி, முட்டை பிரியாணி, முட்டை பிரியாணி அந்த மாதிரி சொல்லிட்டு கலாய்க்கிறாடா. திஸ் இஸ் தம். சொர்க்கமே என்றாலும் அந்த முட்டை பிரியாணி சாப்பிட்டா இந்த பிரியாணி போல வருமா?
இதுல இப்ப உள்ள சிக்கன்லாம் இருக்கு. ஒயிட் கலர்ல இருந்தாலே அது பிரியாணி ஃபீல். பாருங்க என்னென்ன ஐட்டம் கிட்ட வாங்க, இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நம்ம. பார்த்தீங்களா, இஃப்தார் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு எவ்வளோ ஒரு ஐட்டம், கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த ஐட்டத்தை எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எல்லாருமே சாப்பிட போகிறோம். ஏன் சிரிக்கிறீங்க எல்லாரும்? புரியல எனக்கு. கண்ணு அது மாதிரியே இருக்கு. கல்பம் வீடியோ எடுத்துனே இருக்காங்க, என்ன சாப்பிட பண்ணுறாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சீரியஸாகவே இது பார்க்கும் போது எனக்கு அப்படியே மனசு திருப்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன் போட்ட காசு வேஸ்ட் ஆகலடா அந்த அளவுக்கு இருக்குது. சரி ஓகே, இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளோட முஸ்லீம் நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிடணும் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. ஏன்னா நம்ம வந்துட்டு ஃபாஸ்டிங் இருக்க மாட்டோம்னு சொல்ல, இருந்தாலும் நம்ம ஃபாஸ்டிங்கை விட இவங்களோட ஃபாஸ்டிங் வந்துட்டு நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு. ஏன்னா காலையில் 3 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே சாப்பிட மாட்றாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணி வரைக்கும் எதுவுமே எச்ச கூட முழுங்க மாட்றாங்க. ஆனால் நம்ம ஃபாஸ்டிங்கில் பால்லாம் குடிப்போம், ஜூஸு குடிப்போம், ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடுவோம். நம்ம வந்துட்டு ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துப்போம். ஆனால் இவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, எச்ச கூட ஒழுக மாட்டாங்க. அந்த வர எச்சையும் அவங்க துப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உடம்போட கண்டிஷன் எந்த அளவுக்கு ஆகும், டீஹைட்ரேட் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எது பண்ணாலும் அவங்க அந்த நேரத்துலையும் அவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. வீட்டில் நான் ஃபாஸ்டிங் இருக்கேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு அவங்க போய் தூங்க மாட்டுறாங்க, எதுவும் பண்ண மாட்டுறாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது சீரியஸாகவே அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். எல்லாருமே சூப்பராக வந்துட்டு இந்த 48 டேஸை வந்துட்டு வெற்றிகரமாக வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது வின் பண்ணணுமா, சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ஆமாம் ஃபாஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணணும் சொல்கிறாங்க. குலாஃபஸ் எனக்கு தெரியல, எங்கள் கேமராமேன் சொல்கிறனால நானும் சொல்கிறேன் குலாஃபஸ். ஓகே, எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ஃபாஸ்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த 31st அன்றைக்கி மறக்காமல் எங்களை கூப்பிடுங்க. யாராவது எங்கள் முஸ்லீம் ஃப்ரெண்டு இருந்தால் எங்களை கூப்பிடுங்க, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்துடுறோம் பிரியாணி சாப்பிட. ஆக்சுவலி சொல்ல மாதிரி கிறிஸ்மஸ் அன்றைக்கி அப்போ தான் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருவாங்க, ரம்ஜான் அன்னைக்கு நம்மளோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க விநாயகர் சதுர்த்தி ஞாபகம் வரும். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கும் எனக்கு செம்ம பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த வீட்டில் செய்கிற பலகாரம் அது வீடு ஃபுல்லாகவே எனக்கு திருவிழா மாதிரி இருக்கும். பார்த்தியா, கொழுக்கட்டைக்காகவே வெயிட் பண்ணுறா இவ விநாயகர் சதுர்த்திக்கு. சரி ஓகே, நம்ம எல்லாரும் சாப்பிடுவோமா? ரொம்ப பேசிட்டேன் நான். வாங்க. எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? டேட்ஸ் டேட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளும் இன்னைக்கு ஒரு நாள் நம்மளும் இஃப்தார் போட்டு பார்த்தோன்னே இன்னைக்கு நம்ம முஸ்லீமாக மாறிட்டோம். அந்த நாய் அப்படியெல்லாம் பண்ணாது. இந்தாங்க டேட்ஸ்லேருந்து சாப்பிடுங்க. இருந்தாலும் காயிலேருந்து கேஸுக்கு எங்கே வயிறில் இடம் இருக்க போகுது, ஃபுல்லாக ஃபுட்டு சாப்பிட்டு தான் இருக்கோம் நம்ம. இருந்தாலும் நம்ம டேட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். சியர்ஸ் பண்ணுமா? மேனஸ் தெரியாது உனக்கு? சியர்ஸ். ஐயோ, இந்த டேட்ஸே எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. நம்ம கடையில் போயிட்டு வாங்குவோம்ல ஒரு டேட்ஸு, மொத்தமாக இருக்கும். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ட்டு அதை பிரித்து தின்றதுக்குள்ளே திஸ் இஸ் துபாய் டேட்ஸ். இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கடையில் வாங்குறது மொத்தையாக இருக்கிறது ஒரே சக்கரை தண்ணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கு எனக்கு. என்னோட இஃப்தார் பாக்ஸோட விருந்தாளி வாசனையிலே வந்துட்டாரு. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு. ஐயா வாய் ஊறுதா? சரி வாங்க நம்ம சாப்பிடுவோம். தண்ணி என்ன நான் ரொம்ப ப்ரொசீஜராக போறீங்க. நான் எப்போ பிரியாணி சாப்பிடுவேன்னு ஏங்கிட்டு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் என்ன எப்படி ப்ரொசீஜராக போறீங்க? இதையும் சர்ச்சா. வாங்க, அடுத்தது என்னது? வடா. வடையை எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறேன். என்னடா சட்னி ரெட் சட்னி இதான் இல்லைண்ணா, அது ஒரு தொட்டு வடையை சாப்பிடணும். அதுதான் நோம்பு கஞ்சி. இதுதான் மேட்ரு. அப்படியா? ஆமாம், பட் அது நீங்கள் அப்படியே குடிக்கலாம். அப்படியே குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நோம்பு கஞ்சி குடிச்சு பாருங்க ஃபர்ஸ்ட். நோம்பு கஞ்சி எனக்கு பிடிக்கும். எனக்கு நோம்பு கஞ்சி ஸ்ட்ரென்த் மாதிரிலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அவையா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த். இது எதுலேயே செய்வாங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன வடையா? மசால் வடை தாயா? சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். என்ன
சாப்பிடவே மாட்டீங்க யாருமே. ரொம்ப டீசெண்டாக சாப்பிட்றீங்க. கேமரா ஆஃப் பண்ணா தெரியும் எனக்கு. நம்ம இவ்வளோ டீசெண்டாலாம் சாப்பிட மாட்டோம். ஏன் இப்படி பண்ணுற நீ? எல்லாம் ஒன்னால விஷம் 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 விஷம். எனக்கு ஆக்சுவலி இந்த சமோசா ரொம்ப பிடிச்சிருக்கு. சிக்கன் கீமா உள்ள ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது சமோசா. இதெல்லாம் நம்ம சூடாக சாப்பிட்டோன்னு வச்சுக்கோயேன், சூப்பராக இருக்கும். பாருங்க உள்ள சிக்கன் கீமா ஸ்டஃப் பண்ணிட்டு செம்மையாக இருக்கு. ஹலீமை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நல்லா இருக்கு. நான் சாப்பிட்ருக்கேன். ஒரு ஸ்மெல்லு வரும் செம்மையாக. இந்த நான்வெஜ் ஸ்மெல் அப்படியே தூக்கம் எனக்கு. அப்படி இங்கே இது நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. இல்லை அந்த ஸ்மெல்லே வரல, செம்மையாக இருக்கும். மேலே இருக்குது வெங்காயம் மட்டும் சாப்பிட்டு பாரு. ஆனால் உள்ளே இருக்குது எடுத்து சாப்பிடுங்க. ஒன்றும் ஆகாது. நாங்கள் கூட்டு போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. சாப்பிட்டு ஸ்பூன் எடுக்கணும். சாப்பிட்டு ஸ்பூன் உள்ள வாயில எடுக்கணும். ஷவர்மா இருக்கு. ஷவர்மாவா? ஐயோ வயிறு என்னடா ஆகும்? அரோமா இது. அது வேற ஏதோமா. சரிண்ணா யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? ஸ்டார்ட் பண்ணுங்க. நீ தான் ரிவ்யூ கொடுத்துருக்க. அது ரிவ்யூ கொடுத்தது கிடையாதுங்க. எது சாப்பிட்டு இது உடம்புக்கு எதுவுமே ஆகலைன்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். இது ஒரு கேடி பர்கர். என் தங்கச்சி எனக்கு தெரியும். என்ன ஒரு லேப் ராட்டா யூஸ் பண்றா. செம்மையா இருக்கும். ஷவர்மா ஃபேன் இல்ல. இவன் ஷவர்மா ஃபேன் இல்லை. ஃப்ராங்கி அந்த ரோட்டு கடையில் விற்பாங்களே அந்த ஸ்டாலு. ஒன்று தான். அதில் சிக்கன் இருக்கும், அதில் வெஜ் இருக்கும். 2 சப்பாத்தி ரோலில் தான் இருக்கும். அது சப்பாத்தியாக இருக்கும். மயோனைஸ்ல போட்டு திப்பலாம். இப்போ மூஞ்சி தேய்ச்சி விட்டுருக்கேன். செம்மையாக இருக்கு. மயோனைஸே செம்மையாக இருக்கு. கொய்யாளுங்களா எப்படின்னா இப்படிலாம் சமைக்கிறீங்க அப்படின்னு மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது சாப்பிடலையா அந்த கிரில்லு, அது எல்லாமே இந்த பிரியாணி கிட்ட பெசன்டி சாப்பிட போகிறோம். இந்த இஃப்தார் பாக்ஸை மட்டும் வாங்கி சாப்பிடக்கூடாது. அவங்க இப்படி சாப்பிட்றாங்க அப்படி சாப்பிட்றாங்க. அவங்கள மாதிரியே சாப்பிடணும்னா மொத்தமாக எல்லாமே ஒரே பிளேட்டில் போட்டு அட் அ டைமில் போடுங்க. இதை மட்டும் இதை மட்டும் தான் போகிறோம். அட் அ டைமில் எல்லாரும் கையை விட்டு சாப்பிடணும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த பாசம் வந்துட்டு கொட்டிட்டேன் கீழே. ஏதாவது கொட்டினே இருக்க நீ. திருந்த மாட்டேல்ல. வாடுறேன் இங்கே பீஸை. இது சிக்கன் பீஸா? சிக்கன் இவ்வளோ பெருசாக இருக்கு. ஐயோ, இந்த பீஸ்னால தான் டாமி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி சாப்பிடணும். சும்மா சும்மா வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கும். வா, இந்த மாதிரி சமைக்கிறவங்க கையில் முத்தம் தான் கொடுக்கணும். அப்படிதான் நினைக்கிறேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இப்போ நல்லா இருக்கா இல்லையான்றதா அப்போ ரிவ்யூ. இல்ல ஒயிட்டா இருந்ததே. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா இப்பதான் தெரியுது ஒரு கேமராமேனோட கஷ்டம். அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த மாதிரி பின்னாடி நின்று நான் உன்னை என்ன சொன்னேன், அங்கே ஸ்டாண்ட் பையில் போட்டு நீயும் வா, கூட்டத்தில் வந்து ஐக்கமாயிடலாம் அப்படின்னு சொன்னேன் நான். நீ தான் கேட்க மாட்டேன். நீ வந்து இல்லை நான் அப்படி எடுக்கிறேன்னு சொல்கிறேன். என்ன மனுஷன்? இதெல்லாம் கட் பண்ணிடுவீங்களா? கட்டெல்லாம் பண்ண மாட்டோம். என்னால வாயில் ஜூம் வைடா. டக்குன்னு வாயை பிளந்து சாப்பிடு. ஐயோ உள்ளத்தல் மாடி உள்ளத்தல். இவ பேர் என்ன தெரியுமா? சரஸ்வதி. மூஞ்ச கட்டு. நம்ப முடியல. இவ பேர் சரஸ்வதி. இவன் பேர் என்ன தெரியுமா? கல்பனா. இவன் மூஞ்ச பார்த்தா நம்ப முடியல கல்பனான்ட்டு. என் பேர் என்ன தெரியுமா? ஷர்மிளா. எங்கள் பேரை பார்த்தா எங்கள் மூஞ்ச பார்த்தா நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. என்ன பேருடா, என்ன மூஞ்சிடா இது? ஏய், என்ன இலவிடாது சாப்பிட்டா வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டயட்ல இருக்கேன், வெயிட் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க லெக் பீஸ். என்கிட்ட ஒரு 3 வருஷமா அப்படிதான் சொல்லிட்டு. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? பாருங்க லெக் பீஸ். எனக்கு ஆக்சுவலி லெக் பீஸ் மேலே ஒரு மோகம், செம்ம ஒரு கிரேஸு. எவ்வளோ பேர் கோழியெல்லாம் வச்சாலும் அந்த காலை மட்டும் தூக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருப்பேன் நான். கடைசி அப்பப்போ பேசணுமா? ஏதாவது தொண்டெல்லாம் இதாகும். கொஞ்சமாவது ஏதாவது பண்ணுங்க, இல்லை பண்ணுங்க. ஏன்னா அந்த நமாஸ் பண்ணிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக இது பண்ணுறாங்கல்ல, வந்து சாப்பிடும்போது பேசுவாங்க. ஏன்னா அது மாட்டிக்கும் தொண்டையிலேயே. அந்த மாதிரி உனக்கு எதாவது ஆகும் போகுது. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். பாத்தியா அந்த பொண்ணுக்கு இருக்க பாசம் 2 பேருக்கு. இப்போ நீ திறக்கும் போது இருந்து அது ரெக்கார்ட் ஆகி தான் இருக்கு. வரவே இல்லை அதெல்லாம். நான் மனசுல
ரகு நிஜமாலே இல்லை, இது பார்க்கறதுக்கு வந்துட்டு நிறைய இருக்குது ஃபுட்டு. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு மனசால வச்சுருக்காங்க இவ்வளோ நிறைய ஃபுட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்ட்டு. ஆனால் வயிறு வாயும் பத்த மாட்டுது சாப்பிட்றதுக்கு. 2 வாய் சாப்பிட்டதுக்கே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. பாரு என்னோட பொசிஷன்லாம் மாறிக்கிட்டே கடைசியில் காஞ்சனா இப்போவே அப்படிதான் இருக்கு. குறி வச்சா ஏற விழணும். இப்போவே கண்ணை கட்டுதே. இன்னும் என்னென்ன இருக்குது? பிரெட் அல்வா இருக்குது, குனாஃபா இருக்குது. ஐயோ நைட் நிறைய சாப்பிடக்கூடாது மேம். அப்போ நீ ஏஞ்சி போ. அந்த போக நைட் நிறைய சாப்பிடக்கூடாதா? பிரியாணி அந்த பக்கம் தள்ளி வச்சிருக்கேன் ஒழிச்சு உனக்காக தானே. கேமரா ஆஃப் பண்ண உடனே இந்த கேமரானால இதுங்க எல்லாமே கோழிக்கின்ற மாதிரி கிண்டுட்டு இருக்குதுங்க. கேமரா மட்டும் ஆஃப் பண்ண அவ்வளோதான். தெரிஞ்சு அந்த திருட்டு பார்வை. நான் ஃபுட்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணா ஃபுட்ல தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவேன். கிழிச்சா புரியுதுங்களா மக்களே? புரியுதா இப்போ என்னன்ட்டு? இந்த வரையிலிருந்து வர வைக்கிறதுக்காக தான் நான் அதெல்லாம் பேசுகிறேன். தம்பி கேட்ட முடுறேன். இது எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல. நம்மளுக்கு ஃபுட்டு பயங்கரமாக பிடிச்சதுன்னா தட்டையே நக்கி க்ளீன் பண்ணி கழுவி வச்ச மாதிரி வைப்போம். நீ பண்ண மாட்டேன், நான் பண்ணுவேன். என்ன மாதிரி நிறைய பேர் அங்கே இருப்பாங்க பண்ணுறவங்க. கமெண்ட்ல சொல்லுங்க, நீங்களா ஏதாவது பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்ட்டு. நான் பண்ணுவேன் ஜி. அண்ணே இவன் வேண்டாம்னு. எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். வா முடியல. அப்பா இதுக்கே வந்துட்டு இவ்வளோ மயக்கம் வந்துச்சு. சே ஏய் குனாஃபா சாப்பிட்டு முடிச்சிடலாண்டி. ஸ்வீட் சாப்பிட்டு இன்னும் சாப்பிட முடியல. குனாஃபா இல்லைன்னா நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா? டயட் நைட் டைமில் நிறைய சாப்பிட மாட்டேன். மத்தியானம் நிறைய சாப்பிடுவேன். ஓ மத்தியானம் இப்போ நிறைய சாப்பிடுவீங்க. இப்போ நைட்டு சாப்பிடல, இப்போ கம்மியாக தான் சாப்பிட்ருக்கீங்க. இனிமேல் சாப்பிடணும். இப்போ நிறைய சாப்பிட்ருக்கேன். கவலைப்படாதே, அனைவரும் கருட புராணத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள். பாருங்க. ஓகே குனாஃபா. என்ன குனாஃபா? அது மேலே ஊற்றுற அந்த ரசத்தை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமாம் அதில் ட்ரையாக இருக்குது. அது மறந்துட்டோம். இந்த ரெட்டும் இல்லை மூங்கில் ஊற்றிக்கோ. அது சக்கரை தண்ணி சுகர் வாட்டர். ஓ சுகர் தண்ணினா அந்த ஜூஸ். அவங்க மைண்ட் வைஸ் தான் தெரியுமா இவ்வளோ நாங்கள் பண்ணுறோம் வீட்டில், நீங்கள் சக்கரை தண்ணி கூட பண்ண மாட்டீங்களா? அது பண்ணி நீங்களே ஊற்றி குடிங்கன்னு சொல்கிறாங்க. ஜூஸ் ஊற்றில இதில். என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? என்னதான் வெளியூர் இருந்தாலும் உள்ளூர் பிரெட் அல்வா மாதிரி வருமா? பிரெட் அல்வா செம்மையாக இருக்கு. ஏன் இப்படிலாம் காட்டுற? எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சாப்பிட முடியாமல் போதை ஆகிட்டு. வா நான் இதில் வேற இவங்களெல்லாம் பார்த்துட்டு பத்தாதுன்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் வேறு வாங்கிட்டு வந்தேன். இதுங்க ஒரு பாக்ஸே ஒழுங்காக முடிய மாட்டுதுங்க. அந்த அளவுக்கு நாங்கள் போதை ஆகிட்டோம் சாப்பிட்டு. இதில் வேறு சில ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். கேமராமேனுக்கும் அப்புறம் இவங்களோட மம்மிக்கும் தனியாக ஒதுக்குப்பட்டு வச்சுருக்கோம் நாங்கள் அதை. சரி ஓகே இப்போ நம்ம கிளம்பிடுவோம். சொன்ன மாதிரியே எல்லாரும் கொடுத்தாங்களே பில்டப் இஃப்தார் பாக்ஸ். நிஜமாலே வந்துட்டு ஒரு பில்டப்பாக தான் இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. அது ஐட்டத்தை பார்க்கும் போதே இல்லை மனசுக்குள்ள ஒரு மாதிரி சந்தோஷம் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இஃப்தார் பாக்ஸை பார்க்கும் போதே. ஆனால் ஃபுட்டும் செம்மையாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஏனோ தானோன்னு ஒரு கடையில் போய் இஃப்தார் பாக்ஸை வாங்கிட்டு நல்லா இல்லைன்னு குறை சொல்லக்கூடாது. போகிறீங்களா ஒரு நல்ல ஹோட்டலாக போங்க. நம்ம ஃபுட்டுக்கு வந்துட்டு செலவு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அது நம்ம வயிற்றுக்கு தான் போகிறது. ஹெல்த்தியாக போகணும், ஒரு ஹைஜீனிக்காக போகணும். ஸோ அந்த மாதிரி இடமா போய் பார்த்துட்டு வாங்குங்க. சூப்பராக இருந்தது. எப்படி சந்தோஷமாக இருக்கீங்களா சாப்பிட்டதில்ல? வயிறு ஃபுல்லு சொல்லாத, மனசு சந்தோஷமாக இருக்கு, அதுதான் வேணும். இந்த பொண்ணு எப்போதுலேருந்து ஒரே ரியாக்ஷன் கொடுத்துட்டே கேளு. அவன் தான் திரும்ப பண்ண. நான் கேட்ட கேள்வியை நீ கேளு, அவர் ரியாக்ஷன் நான் கொடுக்குறேன். கேமராமேன் ஜூமில் வாங்க. எப்படிமா இருந்துச்சு சொல்லுமா, ஏதாவது சொல்லுமா. என்ன ஆச்சு சொல்லுமா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ரொம்ப நேரமா கண்ணை பெருசாக்குறான், ஒரு ப்ராடு ஸ்மைல். சரி ஓகே, சரசும் ஹாப்பி, கல்ப்பும் ஹாப்பி, இந்த தாப்பும் ஹாப்பி. இதெல்லாம் சாப்பிட்டு சரி ஓகே, நம்ம இஃப்தார் ஃபுட்டு சாப்பிட்டு செம்மையாக ஹாப்பியாக ஆகிட்டோம். ஸோ அதனால் இதெல்லாம் க்ளீனிங் பண்ணுற ப்ராசஸில் இறங்க போகிறோம். ஸோ உங்களை வேறு ஒரு ப்ளாகில் வந்து சந்திக்கிறோம். பாய் ஃப்ரம் ரகு தாப்பா ஃபேமிலி. இது எல்லாருமே மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோஸை நிறைய பார்த்து அதை காட்டுங்க. ஏன்னா அது லவ் அண்ட் சப்போர்ட்டை, சரிங்களா? நான் வேறு கேப் விட்டு பேசணுன்னு வேறு எதாச்சும் ஃபில் பண்ணிட்டு போகிறீங்க. ஓகே, அதனால் பாய்.